அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். நோன்பு துறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, மறுமையில் அல்லாஹுவை நோன்பாளி என்ற அடிப்படையில் சந்திக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி ஆகிய இரண்டு வகையான மகிழ்ச்சிகளும் நோன்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடியவையாகும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1904. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாக மனிதன் நற்செயல்களை செய்வதன் மூலமாக அவன் மறுமையில் மகிழ்ச்சி அடைகிறான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நோன்பாளிகளுக்கென்று சிறப்பான 2 மகிழ்ச்சிகள் கிடைக்கும் என்பதையே இந்த ஹதீஸ் விளக்குகிறது. பகல் முழுவதும் பசித்திருந்து நோன்பு துறக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு விதமான மன அமைதியுடன் கூடிய சந்தோஷம் ஏற்படும். அது நோன்பாளிகளுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய முதல் மகிழ்ச்சி. மறுமையில் அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது எல்லோருமே சந்தோஷப்படுவார்கள் என்றாலும் நோன்பு நோற்றவர் இறைவனை சந்திப்பதால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி சிறப்பானது என்பதை உணர்த்தும் விதமாகவே இந்த ஹதீஸ் அதை நோன்பாளி அடையக்கூடிய 2வது மகிழ்ச்சியாக அடையாளப்படுத்துகிறது. நீங்களும் நானும் இந்த 2 மகிழ்ச்சிகளையும் அடைய வேண்டுமென்றால் நம் மீது இஸ்லாம் விதியாக்கிய கடமையான நோன்புகளை முறையாக நோற்க வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.